லாஸ்ட் வீக் எங்கள் புது வீட்டுக்கு மாறலான்னு பார்க்கும்போது சிங்க் உடஞ்சிருச்சின்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பில்டரை திட்டிருந்தீங்க, சில பேர் என்ன திட்டினீங்க ஏன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இது எப்படி உடஞ்சிச்சின்னு புதுசாக பார்க்குறவங்க சொல்லிடுறேன். எங்கள் வீட்டுக்கு ஏசி மெக்கானிக் வர வச்சுருந்தோம். அவருக்கு நாங்களே பார்த்தீங்கன்னா ஏணிலாம் கொடுத்துருந்தோம். அவரை தாண்டி வந்து இந்த சிங்க் மேலே கை வச்சு ப்ரெஷர் பண்ணனால உடஞ்சிருச்சுன்னு சொன்னார். எனக்கு இந்த சிங்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதனால் நிறைய பேர் கண்ணுப்பட்டிருக்குன்னு சொன்னதுனால தான் நான் அதையும் மென்ஷன் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிரானைட் மட்டும் போட்டிருக்கோம். ஸோ இது காஞ்சோன்னே தான் டைல் ஒர்க் அதெல்லாம் பண்ணணும். ஃபஸ்ட் இது உடச்ச ஏசி என்னாவே நாங்களே ஒர்க் பண்ணி தரோன்னு ஆளை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க எக்ஸ்ட்ராவாக வேற டைல்ஸை உடச்சிட்டாங்க. இது என்னையா வம்பா இருக்கா, ஆல்ரெடி ஏசியில் வாட்டர் அண்ட் கேஸ் லீக்கேஜ் இருக்குது, எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் பில்டர்ட்டே கொடுத்தேன். பில்டர் இது எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு கடப்பாவை வந்து கொஞ்சம் டெப்த் கொடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே கிரானைட் வச்சுருக்காங்க எல் ஷேப்பில். இந்த சைடான சப்போர்ட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வாஷ் பேஷனில் நின்றா தாங்கணுமா இல்லை அது வெறும் வாஷ் எதாக இருந்தாலும் நினைக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். வெரைட்டா